தேவத்திட்ட ஒரு மனுஷன் நிப்பான் அப்படின்றத எதை வச்சு கணக்கிடுறது அப்படின்னா அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவான். ஆமென். அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவர்ல நிலைச்சு நிற்பான். அவருடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டா 24ஆம் வசனத்துல தொடங்குறோம், 23ல இருக்குது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்குது அப்படின்றாரு. அப்போ கட்டளை என்ன? அன்பு கூறுவது, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது. இந்த ஒருவரை ஒருவர் உண்மையிலே அன்பு கூர்ந்தா அந்த மனுஷன் கர்த்தரத்துல நிலைச்சு நிக்கிறான் அப்படின்றார். பாயிண்ட புடிச்சுக்கணும். யார் தேவனிடத்துல நிப்பா? அவருடைய கட்டளைகளை இல்லைன்னா அன்பை கடைபிடிக்கிற ஒரு மனுஷன் தான் அவருக்குள்ளாக நிலைச்சு நிற்பான் அப்படின்னு சொல்றார். இப்போ நிலைச்சு நிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நிலைச்சு நிக்கிறவனுக்கு பலன்கள் இருக்குது பாருங்க, அதான் முக்கியம். பலனை பத்தி எப்பவுமே முதல்ல சொல்லிடுறேன் நான். ஏமேன். எல்லாருக்கும் பலன் ரொம்ப முக்கியம். கடலுக்கு போனா அன்னைக்கே மீன் கிடைக்கணும், கடை வச்சிருந்தா அன்னைக்கே ஆட்கள் வரணும், மீன் கடை வச்சிருந்தா ஒரே நல்ல பணக்காரன் ஆகணும், துணி கடை வச்சிருந்தா 2 நல்ல பணக்காரன் ஆகணும். எல்லாருக்குமே பலன் மேல ரொம்ப ஆசை இருக்குது. அப்ப இங்க பலனை சொல்றாரு, நிலைச்சு நிக்கிறவனுக்கு பலன் கிடைக்கும். யோவான் 3:35 சொல்லுது, பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு எல்லா விதமான அதிகாரத்தையும் வாங்கி வச்சிருக்கிறார். பிதாவாகி தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பிதா அவரிடத்துல அன்பு வச்சிருக்கிறார். பிதா குமாரிடத்துல அன்பு வைக்கிறதுக்கு குமாரன் என்ன செஞ்சாருன்னு அதை அவர் சொல்றாரு பாருங்க. யோவான் 15:10 சொல்றாரு, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அப்படின்றாரு. ஏசு என்ன பண்ணாரா? அவருடைய கற்பனை இல்லைன்னா அன்பு அதுல நிலைச்சு நிற்கிறதுனால பிதாவாகிய தேவன் குமாரன் மேல அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். தேவன் எப்படி அவருடைய நன்மைகளை கைமாத்துறாரு அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுடைய கட்டளைகளை கை கொள்றானோ, எப்போ ஒரு மனுஷன் அன்பு கூறானோ, மற்றவங்களை சரியா எப்போ அன்பு கூறானோ அப்பவே தேவத்திட்ட இருக்கிற நன்மைகளாம் அப்படியே கை மாறிடுதுன்றார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ரே, மறுபடி சொல்றேன், ப்ரே குட் டே, ப்ரே பாஸ், பட் அது உங்களை எக்ஸலண்ட் ஆக்காது. எல்லா இடத்துலயும் சொல்றது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது சரியான வே கிடையாது. சரியான வேல அது ஒரு வே, பட் அதுதான் தெய்வீகம் கிடையாது. தெய்வீகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லவ், அன்புல மட்டும்தான் அது 100% வேலை செய்யும். என்ன சொன்னாரு? தீர்க்க தரிசனம் அழியும், அற்புதம் செய்யறது அழியும், மனுஷன் அழிவான், ஆனா அன்பு ஒரு காலமும் அழியாது. அன்பு பெருசு. Love is biggest than all அப்படின்றது எல்லாவற்றையும் பார்க்கலாம். அன்பே பெருசு. அன்பு இருந்தா நிச்சயம் கர்த்தர் உங்க வீட்டை வாழ வைப்பாரு. ஏன்னா நீ வீட்டுக்குள்ள சரி மற்றவங்கள்ட்ட சரி அன்பு இருந்தா, கட்டளை நிலைச்சிருந்தா, அன்பு இருந்தா நீ அவட நிலைச்சு நிற்ப, அவர் கொடுப்பார். கர்த்தர்கிட்ட வாங்குறது ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான். எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபம் பண்ண கிடைக்கும். நோ, ஜெபம் பண்ணணும், பட் அது வழி இல்லை. ஒன்னே ஒன்னுதான் வழி, நிலைச்சு நிக்கிறது. நிலைச்சு நிக்கிற மனுஷன் மட்டும்தான் பெற முடியும். ஜெபிக்கிறவன் பெற முடியாது. ஆனா ஜெபம் உதவி செய்கிறது. நிலைச்சு நிக்க நான் சொல்ல, எந்த மரமோ எந்த செடியோ அது நிலைச்சு நின்னா மட்டும்தான் கனி கொடுக்கும். ஆமென். ஆடுறதுனால கனி கொடுக்காது, அது சத்தம் போடுறதுனால கனி கொடுக்காது, அது நிலைச்சு நின்னா மட்டும்தான் கனி கொடுக்கும். அதான் அவர் சொல்றாரு, ஜீசஸ் remain in him. இயேசு அவருக்குள்ளாக நிலைச்சு நிக்கிறதுனால எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 15:5 சொல்லுது, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை யார் எந்த பக்கம் அசை பண்ணாலும் நான் அசைய மாட்டேன், இல்லையா? ஸ்திரீகள் என்ன இயேசு விட்டு பிரிக்க நினைச்சாலும் நான் பிரிய மாட்டேன். நான் பொல்லாப்புகள் என்ன தேவத்தை விட்டு பிரிக்க பார்த்தாலும் நான் பிரிய மாட்டேன். நான் என்ன பைபிள் சொல்லுது, யோவான் 15:5 சொல்லுது, ஒருவன், ஜீசஸ் சொன்னாரு, ஒருவன் என்னில் நிலைச்சிருந்தா, ஆமென், ஒருவன் என்னில் நிலைச்சிருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். அவன் கொடுப்பான் அப்படின்னு அவன் இருந்து கனிகள் பிறப்பிக்கப்படும், நன்மைகள் அவனிடத்திலிருந்து ஊற்றை போல கிளம்பும், எல்லாமே அவனுக்கு உண்டாகும். லவ் கிவ் ஃப்ரூட்ஸ். ஆமென். அன்பு கனிகளை கொடுக்கும் அப்படின்றாரு. ஏன்னா அன்பு உங்களை நிலைச்சு நிக்க பண்ணும், அதனால நிலைச்சிருந்த கனிகளை கொடுக்கும் அப்படின்றாரு. யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும்
நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் சொல்றாரு, செஞ்சு தருவேன் நான். ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்கன்னு சொல்றாரு. அந்த மனுஷன் அன்பு கூர்ந்தா அந்த மனுஷன் நிலைச்சு நிக்கிறான். அதான் சொல்ற, ஒருவன் என்ன நிலைச்சிருந்தா அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு உண்டாகும். நல்லா கேளுங்க, கேட்டுக்கொள்வதுதான் ப்ரே. ஆமென் சொல்லுங்களேன். கேட்டுக்கொள்வதுதான் ப்ரே. இங்கிலீஷ்ல அதான் சொல்றது, வாட் ஆர் யூ ப்ரே இன் மை நேம். ப்ரே என்னது? கேட்கறதா. அப்ப இங்க சொல்றது, கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பவரான ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறாரு. என்னல நிலைச்சு நின்னா, ஆமென். என்னிடத்துல நிலைச்சு நின்னுக்கிட்டு நீ கேட்டியன உனக்கு நான் தருவேன்றாரு. உனக்கு நிலைச்சு நின்னு, ஃபர்ஸ்ட் நிலைச்சு நின்னு, மாறக்கூடாது. நிலைச்சு நின்னீங்கன்னா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. ஆமென். அப்ப நான் சொல்றேன், பாயிண்ட் என்ன சொல்லுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்றவன் நிலைச்சு நிக்கிறான். அவர் கட்டளை அன்பு இல்லையா, நீங்க நிலைச்சு நிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ எதுல நிலைக்கணும்? அன்புல நிலைச்சு நிக்கணும். 1 கொரிந்தியர் 13 அந்த அதிகாரத்துல 8 முறை லவ் லவ்னு வருது. வேற எந்த அதிகாரத்துல இந்த வார்த்தை நிறைய கொடுக்காது. லவ் 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 லவ்னு கொடுத்துட்டே இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த லவ்வுக்கு 16 அர்த்தங்களும் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் ஒண்ணுல இருந்தாலே உருப்பட்டுருவான். நான் பெந்தகோஸ்துக்கு போறது முக்கியம் இல்ல, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறது முக்கியம் இல்ல, என் பாக்கெட்டை சரி பண்ணா எல்லாம் எனக்கு சொந்தமாயிரு. நிறைய பேர் ஆவிக்குரிய சபைக்கே போவாங்க, புருஷன் முன்னாடியே பேச மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 13 நாம் செய்ய வேண்டியது என்னன்னு இங்க போடுறாரு. ஆமென். நம்ம சரியாக வேண்டிய விஷயத்தை இங்க போடுறாரு பாரு. ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, குட் பிரேயர் இஸ் a good. ஆமென். பிரேயர் இஸ் a food and a good. 1 கொரிந்தியர் 13:5 அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு என்ன செய்யும்தான்? அன்பு அயோக்கியமானதை செய்யாது. இந்த அயோக்கியத்தை 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று அவமானப்படுத்தும் காரியம். அயோக்கியத்துல அதுக்கு அடுத்தபடி அவமானப்படுத்தும் காரியம். அன்பு ஒரு மனுஷன் இருந்தா அவன் யாரையுமே அவமானப்படுத்த மாட்டான். இந்த அவமானம்னு என்னதுன்னா, மற்றவனுடைய மனசை உணர்வை சிதைக்கிறதுக்கு பேர் தான் அவமானம். ஒரு மனுஷோட உணர்வை, ஒரு மனுஷோட ஆத்மாவை தூசிக்கிறதுனால, தவறான வார்த்தை பேசுறதுனால அந்த மனுஷன் அவமானப்படுகிறான் இல்லையா? இதான் அயோக்கியத்தனம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப அன்பு என்ன செய்யாதுன்னு, யாரையும் மனசு நோகிற மாதிரி பேசாது. இந்த அவமானம் எப்படி வரும் அப்படின்னா, எங்க அநீதி இருக்குதோ அந்த அநீதி கேட்கிற மனுஷனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அந்த கோபத்தினாலே தான் தூசிக்கிறான். சும்மா தூசிக்க மாட்டான். சும்மா சண்டை வராது இல்லையா? நான் என் மனைவியை திட்டுறேன் பாருங்க, என்னெல்லாம போட்டு திட்டுறேன், என் புருஷனை என்னெல்லாம் போட்டு திட்டுறேன் பாருங்க. திட்டும்போது சும்மா திட்டு கிடையாது, ஏதோ ஒரு அநியாயம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அநியாயத்துல இருந்து எனக்கு கோபம் பிறப்பிக்கப்படுது. பின்னாடி என் கோபத்துல இருந்து அவங்கள நான் அவமானப்படுத்துறேன், தூசிக்கிறேன். இப்ப சொல்றாரு, இது எல்லாருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். யார் இந்த உலகத்துல தப்பி போகவே முடியாது. முக்கியமா ஜெபத்தை மட்டும் நம்புறவன் தப்பி போகவே மாட்டான். அவருடைய கற்பனை நம்புற மட்டும்தான் தப்பான். வேதம் சொல்றது, லவ் மட்டும்தான், ஒருவருக்கு மேல ஒருவர் அன்பு வைக்கிறதுனால மட்டும்தான் அவருடைய உள்ளங்கள் நோகாதபடி ஒரு மனுஷனால வாழ முடியுன்றாரு. லவ் த கிரேட்ன்றாரு. இதுதான் ஒரு மனுஷனோட வெற்றின்றாரு. என்னோட மனைவியா இருக்கலாம், என்னோட கணவனா இருக்கலாம், நான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, ஆத்மாவை சோர்ந்து போகிற அளவுக்கு நான் அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. அவங்க செஞ்சாங்க நான் செய்யக்கூடாதா? அப்படி கேட்கக்கூடாது. நான் சொல்லுவேன், அன்பு அப்படி செய்யாது. வாட்ஸ் லவ்? லவ்னா என்னது? பைபிள் சொல்றது, கர்த்தர் அன்பா இருக்கிறார். ஏன் சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்றேன், அன்பு உங்ககிட்ட இருந்தா நீங்க அயோக்கியமான செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுத, அதை கரெக்டா சொல்றேன். இயேசு உங்ககிட்ட இருந்தா நீங்க அயோக்கியமான செய்ய முடியாது. கர்த்தர் அன்பா இருக்கிறார். ஏண்டா இருந்தா வராது, எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. மத்த 15:29-33 வரைக்கும் இயேசு சீசரை அழைச்சு சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவங்க 3 நாளா என்னிடத்துல இருக்கிறாங்க. இவங்களை நான் அனுப்புனா சோர்ந்து போயிருவாங்க இல்லையா? இவங்களை பசியோடு கூட அனுப்ப எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்ல. கர்த்தர் சீசரை பார்த்து சொல்றாரு, இவங்களை பசியோட கூட அனுப்புவது எனக்கு விருப்பம் இல்ல. இயேசு எஜமானன், இவங்க 12 பேரும் வேலைக்காரங்க. வேலைக்காரன் ஒரு வேலை சொல்றாரு, இந்த பாருங்கப்பா, இந்த கூட்டத்தில் ஒரு 20,000 பேர் வந்திருக்கிறாங்க. கலிலேயா கடற்கரையோடு கூட இருக்க மலையில 20,000 பேருக்கு மட்டும் பேர் வந்திருக்கிறாங்க. அதனால இவங்களை பசியோடு கூட அனுப்ப எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னார். இயேசு அவங்களை அன்பு கூர்ந்ததுனால, இயேசுக்கு விரோதமாய் இயேசுடைய இருதயம் மனசும் கஷ்டப்படுற அளவுக்கு பேசின போது இயேசு ஒரு வார்த்தை கூட பேசல. அதான் அன்பு. அற்புதத்தை மட்டும் அதில் பார்க்க கூடாது, அங்க நடந்த விளைவுகள் என்னங்கிறத காமிக்கிறார். அப்படி அன்பு கூர்ந்த தெய்வம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன், லவ் உடைய எஃபெக்ட பாருங்களேன். ஆண்டவர் சொன்னார் சீசர்கிட்ட,
3 நாளா என்னோட கூட இருக்கிறாங்க. பாயிண்ட பிடிச்சுங்க. 3 நாளா என்னோட கூட இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்? அற்புதம் செஞ்சிட்டாரு. தின்னவங்க எல்லாம் திருப்தியா தின்னாங்க. ஆனா அன்பு கூர்ந்தவன் மட்டும்தான் ஆளுக்கு ஒரு கூட மிச்சம் கொண்டு போனான். அற்புதத்தை ஆண்டவர் சொன்னாரு, இவங்களுக்கு செய்ய போறோம். ஆனா தின்னது மட்டும் இல்லாம மிச்சம் கொண்டு போனது இந்த கூட்டம். பம்புக்கு போச்சு பாருங்க இயேசுவோட கூட அந்த கூட்டம். ஏன்னா இந்த 5000 பேர் தின்னாங்களே, 20,000 பேர் தின்னாங்க வச்சுக்கலாம். 20,000 பேர் தின்னா. ஆனா தேவன் அவங்களுக்கு அந்த அளவு அன்பு கூறாததுனால தின்ன மட்டும் கொடுத்தாரு. இவங்க மேல அன்பே வச்சிருந்ததுனால மிச்சம் எடுக்க உதவி செஞ்சார். தேவன் உங்க மேல அன்பு வைக்கிற அளவுக்கு அவட்ட நிலைச்சு நில்லு. ஈஸியா சொல்லிடுறேன், விக்கிர கோயில் திருவிழாவுக்கு போவாத, விக்கிர ஆராதனைக்காரனுடைய மரணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு போய் தின்னாத. கர்த்தர் கொட்டுன்னு கொட்டும். உழைச்சாலும் கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் பலிக்குன்றார். ஆமென். அதை நான் விட முடியுமா? 1000 வருஷம் நான் உழைச்சாலும் என்னால முன்னேற முடியாத விஷயத்த சின்ன ஒரு கற்பனை வச்சுட்டு ஃபாலோ தின்றாரு. அதை ஃபாலோ பண்ண என்ன நிரப்புறன்றாரு. நான் அதுக்கு தான் ரெடி ஆகுறேன். ஆமென். எங்க அப்பா விற்கிறதுக்கு முன்னாடி போகலையா, கடன் தான் மிச்சம். எங்க அம்மா விற்கிறதுக்கு முன்னாடி போகலையா, அவளால ஒரு வீடு கட்டி தர முடியல. ஆனா என்னைக்கு கர்த்தருடைய பிரமாணத்துல வாழ ஆரம்பிச்சனோ, அன்பு கூற சொன்னாரோ, அன்னைக்கு குவிய ஆரம்பிச்சு. நான் சொல்லுவேன், நீங்க ஒரு ஆள் கரெக்டா இருந்தா, நீங்க ஒரு ஆள் கர்த்தரத்துல அன்பு கூர்ந்து நிலைச்சிருந்தா, ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்மளை போஷிக்கும். மறந்துடாதீங்க இதெல்லாம். நான் ஜெபம் பண்ணிட்டு மனம் போன போக்குல சுத்த முடியாது. 2வது பாயிண்ட், அன்பு அயக்கியமானதுல செய்யாதுன்னு சொன்னேன். அதுல முதல் பாயிண்ட் சொன்னேன், அவமானப்படுத்தாது, எந்த ஒரு மனுஷனை புண்பட பேசாது சொன்னேன். 2வது பாயிண்ட், மதிக்கேடான காரியத்தை செய்யாது. அதாவது இப்படி சொல்லலாம், மதிப்பு கேடு செய்யாது, மதிப்பை கெடுக்காது சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் முடவனா இருக்கிறான், குருடனா இருக்கிறான், செவடனா இருக்கிறான். இதுக்கு முன்னாடி சொன்னது ஆத்மாவுடைய உணர்வுகளை சொன்னேன், இருதயத்துல உணர்வை சொன்னேன். இப்ப சொல்றேன் மனுஷனுடைய வெளிப்புறமான சரீரம். ஒருத்தன் கருப்பா இருக்கலாம், ஒருத்தன் ஃபேட்டா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், லீனா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், முடவனா இருக்கலாம், செவடனா இருக்கலாம், குருடனா இருக்கலாம், எப்படி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த மனுஷனை அன்பு ஒரு காலமும் மதிப்பு இழக்க செய்யாது. அற்புத விதமான வார்த்தைகள். மேவி போசத்துன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். இவன் யாருன்னா சவுலுடைய பேரை யோனாத்தானுடைய மகன். இவன் என்ன ஆயிற்று, பெலிஸ்தர் கூட யோனாத்தானும் சவுலும் அப்பாவும் மகனும் சண்டைக்கு போகும்போது அந்த சண்டையோட சிக்கல்ல இந்த மேவி போசத்து கீழே விழுந்து கால் 2 முடமாயிற்று. அப்படி இருக்கும்போது தாவீது அந்த காலகட்டத்தில் ராஜாவா இருக்கிறார் இல்லையா. ராஜாவா இருக்கும்போது சொல்றாரு, மேவி போசத்து என்னுடைய மேசையில அனுதினமும் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுக்குறார். இந்த நொண்டி சப்பானி ராஜா குல சமைத்தார்கள், ராஜாவுடைய புத்திரர்கள், ராஜாவுடைய மனைவி, ராஜாவுடைய பிள்ளைங்க, தளபதிகள், பிரபுக்கள் எல்லாரும் சாப்பிடுற மேல் தட்டு ஜனங்கள் சாப்பிடுற அந்த இடத்துல இந்த நொண்டியும் கொண்டு வச்சு சாப்பாடு கொடுப்போம் சொல்றான். நம்ம வீட்டில் ஒரு நல்லா தான் இருக்கிறாங்க, ஆளை கூப்பிட்டு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஆனா இங்க ஒரு பலகீனமான ஒரு மனுஷனை அவனுடைய சாப்பாட்டு மேசையில் வச்சு சாப்பாடு கொடுக்குறான். ஏன்னா தாவீது அவனை அன்பு கூறுறான். அவன் சரீர முடக்கங்களை பார்த்து யாரையும் அவமானப்படுத்துவது கிடையாது, மதிப்பு கேடான வார்த்தைகள் பேசுறது கிடையாது. உங்களுக்கு இந்த ஹார்ட் வெளியே போகணும். அன்பு நான் கூறும்போது என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், முதியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க சரியில்லை, பலகீனமா இருக்கிறாங்க, இப்படி ஒரு கட்டமைப்பு உங்களுக்குள்ள வரவே கூடாது. அன்பு உங்களுக்குள்ள இருந்தா இந்த சரீர கட்டமைப்பை பார்த்து ஒரு காலமும் மதிகேடான காரியத்தை செய்யாது. ஏன் இந்த மேவி போசத்தை எடுத்து தன்னுடைய அரண்மனையில இருக்கிற அந்த பிரபுக்கள் சாப்பிட்ற சாப்பாடுல கொண்டு விட்டான்னு ஒரு காலத்துல தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது யோனாத்தானுங்கிற ராஜாவுடைய மகன் அடுத்த ராஜா இந்த ஆடு மேய்க்கிற மேல அன்பு வச்சான். நீங்க ஒருவர் மேல உண்மையான அன்பு இருந்தா அந்த மனுஷன் உங்களுடைய பலகீனத்தை பார்க்கவே மாட்டான், உங்களிடத்துல அன்பு கூறுவான். நீங்க அன்பு சரியா வைக்காதனால தான் இன்னொரு மனுஷன் இருந்து பலகீனம் வருது. ஒரு வீட்டில் சொல்லுவாங்க மாமி சரியா இல்லை, சில வீட்டில் சொல்லுவாங்க மருமக சரியா இல்லை. நான் சொல்றேன் ரெண்டும் சரி. அன்பு பலகீனமான காரியத்தை சொல்றது மட்டும் இல்ல, அந்த பலகீனனுக்கு என்ன வேணாலும் செய். ஆவிக்குரிய ட்ரெஸ்ல பார்க்க கூடாது, முடிய கொண்ட போட்டானோ கொண்ட போடலையா அது பார்க்க கூடாது, அதெல்லாம் நியாயப்பிரமான காலம். ஆவிக்குரிய எங்க பார்க்கணும், அன்புல தான் பார்க்க முடியும். ஆமென். ஒருவனை பார்த்து சீ போன்னு சொல்லாத ஒரு இருதயம் இருக்குது, that is the holy man. அவன் தான் பரிசுத்தவான்.
என்னுடைய மாமியை பார்த்து, எங்களுடைய அம்மாவை பார்த்து, முதியவர்களை பார்த்து, விலகின பார்த்து சீ போன்னு சொல்லாத ஒரு இருதயம் தான் கடவுள். இதுதான் எனக்கு வேணும், கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் தாவீது இந்த மேவிபோசேத்ங்கிற இந்த மனுஷனை எடுத்து தான் வீட்டு அறையில கொண்டு வச்சு என் சாப்பாடு கொடுக்குறான்னு. ஒரு காலத்துல தாவீது வெளியே கடந்தான், சாப்பாடு இல்லாம கடந்தான். அவன் மேல இந்த யோனத்தானுங்கிற மனுஷன் அன்பு கூர்ந்ததுனால இன்னைக்கு யோனத்தானுடைய குமார மேவிபோசேத் யாரும் ஏற்றி கொள்ளக்கூடாதபடிக்கு தெருவில் கிடக்கிறான். நான் சொல்லுவேன், அன்பு ஒன்றுக்கு ஒன்று தாங்குகிறது. பைபிள் சொல்லுவோம், அன்பு தாங்குகிறது, ஒன்றுக்கொன்று தாங்குகிறது. இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தா கர்த்தர் கொள்ள ஆசை. என் தேவன் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் என் அன்பு குறையாது. ஆமென். அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. பாயிண்ட் அதுதான். நான் ஒரு மனுஷன் பழகிடணும். தேவனுக்கு நல்லவனா தெரியலாம், கெட்டவனா தெரியலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரியலாம். ஒருவேளை நல்ல தேவனை பிசாசு கெட்டவர மாதிரி எனக்கு ஒரு சூழலை கொண்டு வரலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு அவரை விட்டு மாறாது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட கொடுக்கிறாரு. சரீர பலகீனங்களை பார்த்து நீங்க தூசிய கூடாது. யாரை பிசாசு என்ன வேணாலும் குடைஞ்சிக்கிட்டு நம்மள தேவத்திட்ட அன்பை புடுங்கும். நம்ம சொல்லணும், என் தாய் இந்த தகப்பனை யார் தூசிச்சாலும் விட்டாலும் எந்த பலகீனத்தை நான் பார்ப்பேன். என் உன்னதமான தேவன் எவ்வளவுதான் பலகீனமா எனக்கு தோற்றத்தை காமிச்சா நான் அவரை கைவிடுவதே கிடையாதுங்கிற பிரமாணத்துக்குள்ள வந்து பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். ஏங்க 40 நாள் உபாசம் போட்டு கிடைக்கிறா இருந்தா எல்லாருமே ஸ்கூலுக்கே போண்டா. 40 நாள் உபாசம் போட்டு நம்மளே பணக்காரன் ஆயிடலாம். சர்தானங்க சொல்றது, ஒரு சாப்பாட்டில் ஒரு கூட்டு தேவைதான், பட் அது எனக்கு வாழ்க்கை ஆகாது. நான் சொல்லுவேன், ஒரே சாப்பாடை நாள்தோறும் தின்னா கூட எனக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புல 16 வெரைட்டி இருக்குது. மாத்தி மாத்தி சாப்பிட்டா மனுஷன் கடவுளை பெற முடியும். கர்த்தர் கேட்கறது மனசு சுத்தத்தை கேட்கிறாரு. அன்பு ஒண்ணு சொன்னேன், அயோக்கியமான செய்தான் சொன்னேன்ல. இனி அன்பு தற்பொழிவை நாடாது. இந்த தற்பொழிவை நாடான்னு சொல்றாரு. தற்பொழிவுனா என்னதுங்க அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுது, அதுக்கு பேர் தற்பொழிவு. லவ் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங் அப்படின்றது. அதாவது அன்பு தன்னலத்தை தேடாது. ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகின்றார். ஏன்னா நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய, எங்க அம்மாவுக்கு நான் என்ன செய்ய, இது சொல்லாத. ஒரு குடும்பம் இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து குறித்து 2 பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். யோவான் 9:1. இயேசு ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். சீசங்க கேட்டாங்க, இவன் செய்த பாவம் இல்லைன்னா இவன் தகப்பன் செய்த பாவமா இவன் குருடனா பிறப்பதற்கு? அப்ப இயேசு ரிப்ளைன் இருக்குது இங்கிலீஷ்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் தகப்பன் செஞ்ச பாவம் அல்ல, தேவ வல்லமை வெளிப்படும்படிக்கு இப்படி நடந்தது சொன்னார். இயேசு சொல்லிட்டு சொன்னாரு, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல சொல்லிருக்கலாம், இந்த குருடனை சுகமாக்குறதுக்கு கர்த்தர் என்னையே தான் அனுப்புனார், நான் தான் செய்யணும்னு சொல்லிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நாம் அதை செய்ய வேண்டும். இல்லையா? அவனுக்கு திராணி இல்லை, பேய் அவனால துரத்த முடியாது. ஆனா சொல் எப்படி விழுந்துச்சு பாருங்களேன். அவனுக்கு திராணி இல்லைன்னு தெரியும், ஆனா அந்த மனுஷன் மேல தேவன் அன்பு கூறாரு. ஆனா சொன்னாரு, இயேசுக்கே தெரியும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்றாரு, இதாங்க லவ். அந்த இடத்துல தற்பொழிவை பேசாம, நான் தான் பிசாசை துரத்த முடியும்னு பேசாம, நான் தான் பிசாசை துரத்த முடியும்னு பேசாம, நம்மளால அதை முடியும், நம்ம செய்யன்னு சொல்லி அந்த ஒருமையை பன்மையாக்குறாரு பாருங்க. அதான் கடவுள். நான் அல்ல பிசாசை துரத்துறது, நாம் துரத்த வேண்டும். அன்பு ஒரு காலமும் தற்பொழிவை நாடாது. பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் இயேசுகிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இயேசு இருக்க மாட்டாரு. அவங்க சொல்லுவாங்க, சீசர்ட்டாங்க இந்த பிசாசை துரத்த சொன்ன அவங்களால முடியலம்பாரு. ஏசு சொல்லுவாரு, எவ்வளவு காலமா நான் உங்களோட இருப்பேன், எவ்வளவு காலமா பொறுமையோடு கூட நான் உங்களோட இருப்பேன். அவருக்கு கோவம் வருது. என்னை மாதிரி நீங்க ஆகுனா என்ன, பேச முடியுது உங்களால? என்னை மாதிரி நீங்க தின்னா என்ன, அதான் அர்த்தம். என்னை மாதிரி ட்ரெஸ் கொடுத்தா என்ன அத்தை நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, என்னம்மா இந்த மாதிரி மோசமான ட்ரெஸ் கொடுத்துறீங்க, என்னம்மா நீ மோசமாக கொடுத்துறீங்க, என்னை மாதிரி உடுத்தா என்ன மாதிரி தின்னா என்ன, இதுதான் சொல்றாங்க. தற்பொழிவு நாடாது. என்னை மாதிரி பிசாசை துரத்துனா என்ன, எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருந்துட்டு இருப்பேன், என்னை மாதிரி ஆகுங்கண்ணா. எனக்கு அப்படிலாம் ஒரு தற்பொழிவு கிடையாது. நீங்க என்னை மாதிரி ஆகிறத எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன்னா நான் உங்களை அன்பு கூறுறேன். நான் சொல்லுவேன், இதெல்லாம் யார் செய்வான்னு, அன்பு கூறுற மனுஷன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நான் ஒரு இடத்துல அன்பு கூர்ந்தா மட்டும்தான் என்னை மாதிரி சாப்பிட்டு சொல்ல முடியும். நான் ஒரு இடத்துல அன்பு கூர்ந்தா மட்டும்தான் நீ எங்கே கெட்டு போக கூடாதுன்னு சொல்ல முடியும், தேர்ன்னு சொல்ல முடியும். அன்பு மட்டும்தான் செய்யும். என் அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஆனா எங்க அம்மாவை நான் சிருஷ்டிக்கல. எனக்கு ஜீவன் தந்தது என் கடவுளும் என் தாய் தகப்பனும். என்ன வேணாலும் எனக்கு. ஆமென். அந்த உணர்வு அன்பு இருந்தா தான் வருங்க. உங்களெல்லாம் இங்கதான் கொண்டு போன ஆசைப்படுறேன். உங்க தாய் தகப்பன் உங்க சுற்றி இருக்கிற பந்தங்கள்கிட்ட கரெக்டா நடந்தாலே கண்டிப்பா கர்த்தர் செய். நான் சொல்லுவேன், நம்ம பேசுற பிரேயர்
இங்க இருக்கிற மனுஷனுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அழகா வரணும். தேவத்துக்கு கிரியை தான் பிரேயர். உங்களோட நற்செயல்கள் தான் அவருக்கு பிடிக்குமே தவிர இந்த வாய்ஸ் அவருக்கு பிடிக்காது. யோவான் 14:12 இயேசு தற்பொழிவு இல்லாதவர், சுயநலத்தை நாடாதவர்ங்கிறதுக்கு அற்புத விதமான ஒரு வார்த்தை இங்க இருக்குது. ஏன் அவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு, முழு பவரையும் இயேசுக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனா அவர் சொல்றாரு, பூமியில தேவன் மனுஷனை வந்த பின்னாடி மனுஷனை பார்த்து இல்லைன்னா சீசர்ல பார்த்து சொல்றாரு, யோவான் 14:12 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், அவைகளை பார்க்க பெரிய காரியங்களை மேலான காரியங்களை செய்வான். இதுதான் சொல்றேன், லவ் தற்பொழிவை நாடாது. ஏன்னா லவ்னா என்னதுன்னா, நான் தின்றது நான் செய்யறது மட்டுமில்ல, என்னை பார்க்கலும் என் நண்பன், என்னை பார்க்கலும் அன்பு கூர்றவன், என்னை பார்க்கலும் தகப்பன், என்னை பார்க்கலும் தாய், என்னை பார்க்கலும் 10 மடங்கு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் லவ். அத்தை ஏசிங்க சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசித்து அன்பு கூர்றவன் என்னையமா இருக்க கூடாது, என்னை பார்க்கலும் மேன்மை உள்ளவனா இருக்கணும். பவுல் சொன்னாரு, சாவறதுக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி சாவறதுக்கு முன்னாடி சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை சரீரத்தில் தரிச்சிருக்கிறேன். அவருடைய பவர் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போலவே நான் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை எல்லாம் செஞ்சுட்டேன், மிச்சம் இருக்கிற காலத்துல அவரை பார்க்கலும் பெரிய வேலை செய்ய வேண்டார். நான் சொல்ல, கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனை விரும்புறார். அவர் செய்த அற்புதத்தை மட்டுமல்ல, அவர் செய்த நன்மையை மட்டுமல்ல, அவர் செய்த அற்புதத்தை பெருசு, அவர் செய்த நன்மைகளை பெருசா செய்ய வேண்டும் என்று நம்மளை கர்த்தர் விரும்புகிறார். அன்பு இருந்தா மட்டும்தான் உங்க பிரேயரும் காணிக்க உங்களுக்கு பலன் தருதுன்றார். இந்த ஒப்புரவாக இருந்தாலும் அன்பு கூறுன்றார். நான் சொல்லுவேன், சர்ச்சைக்கு வரும்போது சண்டை போட்டு வர்றது, நல்ல அன்புல ஒற்றுமை இருந்துட்டு வரணும். இப்ப கர்த்தர் கொடுப்பார்.